பார்க்க போகிறது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரி, 16th சென்சஸ். சரியா? ஓகே. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் சென்சஸ் நடத்தினது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, 1872 லார்ட் மேயோ அவர்கள் பேரில் நடத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரெகுலர் சென்சஸ் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படக்கூடிய முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 லார்ட் ரிப்பன் பிரபு காலத்தில் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரிசையாக பார்க்கும்போது 2011 நடத்தியிருந்தாங்க. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2020 நடத்தப்பட வேண்டியது இந்த COVID-19 சரியா அந்த ஊரடங்கு காரணமாக 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியல. அதனால அந்த 16th சென்சஸை சரிங்களா இப்போ நடத்த போறேன்னு சொல்லிட்டு மத்திய அரசு அதற்கான பணிகளை தொடங்குறாங்க. நாளைய தினம் ஏப்ரல் 1ஆம் தேதியில். சரியா? பாருங்க செய்தி என்னன்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் ஏப்ரல் 1, 2026 முதல் தொடங்கி செப்டம்பர் 30, 2026 வரை நடைபெறும். சரி, அந்த 16th சென்சஸ் அப்படிங்கிறது இரண்டு கட்டங்களாக நடத்த போறாங்க. அதில் ஃபேஸ் 1ல வீடு வீடாக சென்று வீடுகளை பட்டியலிடுதல் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. சரி, ஒரு வீடுகள் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பொதுமக்களிடம் ஒரு 33 கேள்விகளை இந்த சென்சஸ்ல கேட்க போறாங்க. சரியா? இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த சென்சஸ் தான் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தங்களுடைய கருத்துக்கள் சரியா தங்களுடைய அந்த கேள்விகளுக்கான பதில்களை டிஜிட்டல் வடிவத்தில் அரசாங்கத்திற்கு தெரிவிக்க முடியும். சரியா? இந்த வசதியை முதல் முறையாக இந்த சென்சஸில் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் தங்களுடைய தகவல்களை 16 மொழிகளில் கிடைக்கும் இணையதள வசதியை பயன்படுத்தி தாமாகவே பூர்த்தி செய்து அந்த விண்ணப்பத்தை அளிக்க முடியும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த சென்சஸ் ஏப்ரல் 1ஆம் தேதி இந்தியாவில் சில இடங்களில் தொடங்குறாங்க. தமிழ்நாட்டில் இந்த முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ தொடங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இந்த பணிகள் ஜூலை 17, 2026 அன்று தொடங்கி ஒரு 45 நாட்கள் நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. 2026க்கு அப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி சூழல் வந்துச்சு அப்படின்னா இந்த 16th சென்சஸ்ல என்ன டேட்டா இருக்குது அதையும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 15th சென்சஸ்ல என்ன இருக்குது அதை படிக்கிறதுக்கு 15 வருஷம் இருக்குது. சரியா? 2011 இன்னைக்கு 2026 15 வருஷம் அதான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? புதுசாக சென்சஸ் வந்தது அப்படின்னா அதில் இருக்க டேட்டா 33 கேள்வி வேறு கேட்குறாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. நிறைய புதுசாக பண்ண போகிறாங்க. அதனால் அதை பற்றியும் படிக்கணும் அப்படின்னா அடுத்த எக்ஸாம் எழுதும்போது 26க்கு அப்புறம் நம்ம எழுதணும்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் எஃபோர்ட் போட்டு இந்த வருஷமே இந்த சென்சஸ் படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நடப்பு செய்தியில் அதுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?